அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன கிராஃப்ட்னா வேஸ்ட் கார்ட்போர்டை வச்சு தான் ஒரு ஹோம் டெக்கர் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ நான் செல்லோ டேப்போட அந்த சர்க்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வரைஞ்சிக்கிட்டு இப்போ நான் அந்த கார்ட்போர்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கார்ட்போர்டை 3 சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு சர்க்கிளை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மாஸ்கிங் டேப்பை வச்சு நான் ஒட்டி எடுத்துக்கலாம். மாஸ்கிங் டேப் எதுக்கு ஒட்டுறோம்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும், நல்லா வரும், அதுக்காக ஒட்டுறேன். அது நான் எப்படி ஒட்டுறேன்றதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுற்றி ஒட்டிட்டு அடுத்து ஒரு இன்ச்சு இடையில கேப்பு விட்டு கட் பண்ணிக்கிட்டு அடுத்து அதை ஒட்டி விடணும். அப்படி ஒட்டுறப்ப கரெக்டாக வரும். பாருங்கள் எப்படி ஒட்டுறேன்னு. இப்போ நான் 3 சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி இந்த வால் டெக்கர் செய்கிறேன் இல்லையா, இது உங்களுக்கு நெகிழமாக வேணும்னா 5 கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை 7 கூட கட் பண்ணிக்கலாம். 7லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ கார்ட்போர்டில் சென்டர் பாயிண்டில் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலான்னு இப்போ அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு கோன் ஊசி மாதிரி இருக்கும், அதை வச்சு இந்த மாதிரி ஓட்டை போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது கார்ட்போர்டு தானே, அதில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கிட்டு அடுத்து அக்ரிலிக் பெயிண்ட்டு பிளாக் கலர் எடுத்துருக்கிறேன். கலர்லாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் கலரில் இந்த மாதிரி நான் அடித்து எடுத்துக்கிறேன். அடுத்து கோல்டன் கலர் பேர்ல் மெட்டாலிக் கலர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு அதை நான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இந்த பாருங்கள் எப்படி வரைகிறேன். இந்த மாதிரி நான் சுற்றிலும் வரைஞ்சி கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இந்த மாதிரி 4 நம்ம கட் பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த 4லையுமே இந்த மாதிரி நான் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி சுற்றிலுமே அந்த கோல்டன் கலர் பெயிண்ட்டை வச்சு ஒரு அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4லையுமே நான் அடித்து எடுத்துக்கிறேன். நான் சணல் கயிறை 2ஆக மடக்கிட்டு இதில் நான் ஜாயின் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சணல் கயிறு இல்லையாட்டி உள்ள நூல்லையே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், சணல் கயிறை நான் 2ஆக மடக்கி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஒரு குஞ்சம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு பாசி இருந்துச்சு, அந்த பாசியை கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட். பாருங்கள், எங்கள் வீட்டு சுவத்தில் நான் இதை மாட்டியிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் தேவையில்லைன்னு கீழே தூக்கி போடுற கார்ட்போர்டில் செஞ்சுருக்குறோம். அடுத்து நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் தான். உங்கள்கிட்ட உள்ள நூல் இருந்தால் உள்ள நூலில் செஞ்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.